வாழ்க்கையில் வெற்றி பெறும் மனிதர்களை கவனித்தால் அவர்களுக்கு சில பொதுவான பழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த பழக்கங்களே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. வெற்றி என்பது ஒரு நாள் திடீரென்று கிடைக்கக்கூடியது அல்ல, அது தினமும் நாம் உருவாக்கும் நல்ல பழக்கங்களின் விளைவு. உலகம் முழுவதும் பல வெற்றி பெற்ற மனிதர்கள் இந்த 7 முக்கியமான பழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். இப்போது அந்த சக்தி வாய்ந்த 7 பழக்கங்களை விரிவாக பார்க்கலாம். முதல் பழக்கம், முன் செயல்படு. வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை குறை சொல்லுவது மிகவும் எளிது. நேரம் சரியாக இல்லை, சூழ்நிலை சரியில்லை, மற்றவர்கள் உதவவில்லை, இந்த காரணங்களை பலர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் காத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் செயலில் இறங்குவார்கள். அதனால்தான் முன் செயல்படும் மனிதர்கள் வாழ்க்கையை வழிநடத்துவார்கள். மற்றவர்கள் சூழ்நிலையால் வழிநடத்தப்படுவார்கள். இரண்டாவது, முடிவை மனதில் வைத்து தொடங்கு. ஒரு கப்பல் திசை இல்லாமல் கடலில் சென்றால் அது எங்கே போகும்? எங்கும் போகாது. அது அலைகளில் சுற்றிக் கொண்டே இருக்கும். பல மனிதர்களின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் வேலை செய்கிறார்கள், பிஸியாக இருக்கிறார்கள், ஆனால் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. வெற்றி பெற்ற மனிதர்கள் இப்படி வாழ மாட்டார்கள். அவர்கள் முதலில் ஒரு தெளிவான இலக்கை உருவாக்குவார்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் என்ன சாதிக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் தேடுவார்கள். ஒரு தெளிவான இலக்கு இருந்தால் நமது முயற்சிகள் சரியான திசையில் செல்லும். திசை தெரிந்த மனிதன் எப்போதும் வேகமாக முன்னேறும். மூன்றாவது, முக்கியமானதை முதலில் செய். வாழ்க்கையில் நமக்கு அனைவருக்கும் ஒரே அளவு நேரம்தான் கிடைக்கிறது. ஒரு நாளில் 24 மணி நேரம். ஆனால் ஏன் சிலர் அந்த நேரத்தில் அற்புதமான சாதனைகளை உருவாக்குகிறார்கள்? அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்கள். வெற்றி பெற்ற மனிதர்கள் முக்கியமில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய நாளை மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவார்கள். முதலில் மிகவும் முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பார்கள். இந்த பழக்கம் ஒரு மனிதனை ஒழுக்கமுள்ளவராக மாற்றும். ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக வரும். நான்காவது, இருவரும் வெல்வது போல யோசி. பல மனிதர்கள் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்கிறார்கள். நான் வெல்ல வேண்டும், மற்றவர் தோற்க வேண்டும். இந்த மனப்பாங்கு சில நேரங்களில் வெற்றியை தரலாம், ஆனால் அது நல்ல உறவுகளை அழைத்துவிடும். வெற்றி பெற்ற மனிதர்கள் மாறுபட்ட விதமாக யோசிப்பார்கள். அவர்கள் நான் வெல்ல வேண்டும், நீங்களும் வெல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். இதையே வின்-வின் மனப்பாங்கு என்று சொல்கிறார்கள். இந்த மனப்பாங்கு நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பெரிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் தங்களுடைய வெற்றியுடன் மற்றவர்களின் வெற்றியையும் முக்கியமாக பார்க்கிறார்கள். ஐந்தாவது, முதலில் புரிந்து கொள். பல பிரச்சனைகளின் காரணம் ஒன்றே ஒன்று, நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதது. பல நேரங்களில் மற்றவர்கள் பேசும்போது நாம் கேட்பதற்காக அல்ல, பதில் சொல்லுவதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் முதலில் கேட்பார்கள். அவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த பழக்கம் மிக பெரிய சக்தி. ஏனெனில் ஒரு மனிதன் உண்மையாக மற்றவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவருடன் எல்லோரும் வேலை செய்ய விரும்புவார்கள். அந்த மனிதன் எங்குச் சென்றாலும் வெற்றி பெறுவான். ஆறாவது, ஒன்றிணைந்து செயல். ஒரு மனிதன் தனியாக பல விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் ஒரு குழு ஒன்றிணைந்து வேலை செய்தால் அவர்கள் உருவாக்கும் சக்தி அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட திறமைகள் இருக்கும். ஒருவர் புதிய யோசனைகளை உருவாக்குவார், மற்றவர் அதை செயல்படுத்துவார். இந்த திறமைகள் ஒன்றாக சேர்ந்தால் அது மிக பெரிய பலமாக மாறும். இதுவே சினர்ஜி. ஒன்றாக வேலை செய்யும் மனிதர்கள் தனியாக செய்ய முடியாத பெரிய சாதனைகளை உருவாக்குவார்கள். ஏழாவது, தன்னைத்தான் மேம்படுத்து. வாழ்க்கையில் முன்னேற ஒரு மனிதன் தொடர்ந்து வளர வேண்டும்.
நாம் வளர்வதை நிறுத்தினால் நம் முன்னேற்றமும் நிற்கும். வெற்றி பெற்ற மனிதர்கள் தினமும் தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உடல் நலத்தை கவனிப்பார்கள். அவர்கள் மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குவார்கள். உடல் மனம் அறிவு இந்த மூன்றையும் தொடர்ந்து வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த பழக்கம் ஒரு மனிதனை நீண்ட காலம் வெற்றிகரமாக வைத்திருக்கும். இதில் இருக்கும் நாம் கற்றுக்கொள்வது வாழ்க்கையை மாற்றுவது ஒரு பெரிய முடிவு அல்ல, சிறிய நல்ல பழக்கங்கள். இந்த 7 பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாற முடியும். இப்போது சொல்லுங்கள், இந்த 7 பழக்கங்களில் நீங்கள் முதலில் தொடங்கப் போகும் பழக்கம் எது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும். இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்தை சொல்லவும்.